ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம என்னென்ன விதைக்க போகிறோங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். திராட்சை தக்காளி, கஸ்தூரி வெண்டை, 8 நாழி கத்திரி, ஊதா பீன்ஸ், சிகப்பு கொடி தக்காளி, இது கொடி அவரை, போன பட்டத்துலேருந்து நம்ம எடுத்தது, நிறைய காய் கொடுத்தது நமக்கு. இது தம்பட்டை அவரை, செடி அவரை, புடலங்காய், கொடமிளகா, இது கிரேப் சில்லி, இது ஊதா காந்தாரி மிளகா, சிகப்பு காந்தாரி மிளகா, இன்னும் ஒரு 5-6 விதையெல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ விதைக்கலாம். எப்படி விதைக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். இது கொக்கோபீட், கொஞ்சம் தோட்டத்து மண்ணும் கலந்து வச்சுருக்கேன். பழைய மண்ணுங்கிறதுனால இதில் கல், பிளாஸ்டிக் ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்துடலாம். வேரெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா சின்ன நாற்றுல இருந்து வரும், அதனால் பழைய வேரெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வேரழுகல் நோய் வந்துடும். அதெல்லாம் எடுத்துடலாம். மண் கட்டியாக இருந்தாலும் நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி மண் பொல பொலன்னு இருக்கணும். நான் கொஞ்சம் விதைகளெல்லாம் தோட்டம் சிவா சார் கிட்டே இருந்து தான் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் கறி பத்தினி, நெய் மிளகாய், சிட்டு சுவரை எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சம் மண்புழு உரம் கலந்துக்கலாம். மண் ஒரு பங்குன்னா மண்புழு உரம் அரை பங்கு கலந்துக்கணும். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சமாக கலந்துக்கணும். இந்த மண்ணளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மண்புழு உரம் எல்லா மண்லேயும் கலக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ இது மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் சூடு போட்டு நம்ம இது மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். லைட்டாக போட்டால் போதும், எல்லா டம்ளர்லேயுமே ஓட்டை விழுந்துடும். இப்போ இந்த டம்ளர்லலாம் நம்ம மண்ணை எடுத்து போட்டுக்கலாம். முக்கால் டம்ளருக்கு போட்டால் போதும். விதை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். கீழே ஹோல்ஸ் கண்டிப்பாக போடணும். இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம். கொடி தக்காளி, இது மாதிரி ஒரு விதையாக நம்ம தள்ளி விட்டுக்கிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். கொடி அவரை 1 இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே விதைச்சா போதும். மூணு விதை போட்டிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை விதை முளைச்சி வருதுன்னு. தம்பட்டை அவரை 2 விதை போட்டிருக்கோம். பீர்க்கன் விதை
இது போன பட்டத்தில் உள்ள விதை, அதையும் நம்ம இதில் விதைச்சிக்கலாம். 3 விதை போட்டிருக்கேன். இதெல்லாம் எந்த அளவு முளைப்பு திறன் வருதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். புடலங்காய் இது. குடமிளகா வீட்டில் உள்ள மிளகா தான், கடையில் வாங்கிட்டு வந்தது தான். அதுலேருந்து விதை போட்டு நம்ம விதைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி முளைப்பு திறன் வருதுன்னு. கஸ்தூரி வெண்டை, எங்கிட்ட யானை தந்த வெண்டை இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைமு. இந்த வெண்டையை எந்த அளவு அறுவடை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கிரேப் சில்லி, இதையும் நம்ம விதைச்சி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் அந்த விதை வர்ற மாதிரி நம்ம தள்ளி விட்டுக்கணும்.